நிறைய பொய் சொல்லி இது பண்ணிடுவார் என்ன, ஓகேவா. திடீர்னு ஏதாவது கேட்கும்போது பொய் சொல்லி மாட்டிடுவாரு. அப்புறம் என்னை வந்து கன்வின்ஸ் பண்ணுவார், காலில் விழுவாரு, கட்டி பிடிச்சி கதறுவாரு, சாரி தங்கம் நான் தப்பு பண்ணிட்டேன், அப்படி பண்ணிட்டேன் இப்படி பண்ணிட்டேன், மன்னிச்சிரு, எனக்கு நீ இல்லாமல் வாழ முடியாது, அப்படி இப்படின்னு அழுவார். ஸோ எனக்கு அந்த உண்மைகள் தெரிய வரும்போது நான் கேட்குறேன், ஏன் இப்படி போய் சொன்னீங்க அப்படின்னு கேட்கும்போது அழுறாரு, காலில் விழுந்து, இதே ரூம் இதான் காலில் விழுந்து அழுறாரு, மன்னிச்சிரு அப்படின்னு சொல்கிறாரு. சரி ஓகே. அப்போ கூட ஐ ட்ரைட் காலிங் ஹர் ஆன் ஸ்பாட்டில், ஷீ டிடன்ட் பிக் மை கால். அண்ட் தென் அவர் வந்து என்கிட்ட வந்து சொல்கிறாரு சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு. அந்த எக்ஸ்பிளனேஷனில் என்கிட்ட வந்து சொல்கிறாரு, 6 months டைம் கொடு, நான் வந்து ஸ்ருதி பிரியாவை டிவோர்ஸ் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னாரு. நான் வந்து எதுவும் சரி ஓகேன்னு விட்டுட்டேன். ஸோ அவர் சொன்ன அந்த ஒரு வேர்டை வந்து இது பண்ணணும்னு சொல்லிட்டு நான் அந்த அஃப்ரிமில் எழுதினேன். இது என் ஹஸ்பண்ட் ரங்கராஜ் சொன்னதை நான் எழுதினேன். அண்ட் அந்த மெசேஜஸ் கான்வர்சேஷன் வருவோம். அது வந்து எப்படின்னா, இவர் நிறைய பொய் சொல்லி மாட்டுவாருன்னு சொன்னல என்கிட்ட. ஸோ அந்த மாட்டுன ஒரு சிச்சுவேஷனில் நான் கேட்குறேன் அவர்கிட்ட. அவர் அதை வந்து என்னை கன்வின்ஸ் பண்ணுறாரு, உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா கால் பண்ணிப்பாரு அப்படின்னாரு. கால் பண்ணி பேசுகிறேன் அப்படின்னாரு. ஆனால் என் நம்பர்லேருந்து கால் பண்ண முடியாது. நான் ஏன்னு கேட்டேன். இல்லை ஸ்ருதி பிரியா என்னை பிளாக் பண்ணி வச்சிருக்கா அப்படின்னு. பட் உண்மைதான், ஸ்ருதி பிரியா அவர் நம்பரை பிளாக் பண்ணி தான் இருந்துச்சு. ஏன்னா என் முன்னாடி கால் பண்ணார், ஃபோன் பிளாக்ட், ஸோ ரீச் பண்ண முடியல. அப்போ என் நம்பர்லேருந்து கால் பண்ணினார். நான் கால் பண்ணேன், எடுக்கல. அப்போ அவர் தான் சொல்கிறாரு, அந்த லிவிங் ரூமில் உட்காந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி மெசேஜ் போட சொன்னது, மெசேஜை இது பண்ணி கொடுத்ததும் அவர் தான். வீட்டில் தான் இருந்தார், என் பக்கத்தில் இருந்தார், ஓகேவா. ஸோ த சோ கால்ட் ஹஸ்பண்ட் மாதம்பட்டி ரங்கராஜ் தான் அதை வந்து பண்ண சொன்னதே.